எழுப்புதலுக்கான ஜெபத்தில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா ரெண்டே ஜெபந்தான். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இந்த ரெண்டை குறிவைத்து ஜெபிச்சாலே ஆவிக்குரிய மாற்றம் வந்துவிடும். ஆண்டவரே, எங்கள் கிராமத்தில் உம்முடைய ராஜ்யம் வரட்டும், எங்கள் பட்டணத்துக்குள்ள உம்முடைய ராஜ்யம் வரட்டும், எங்கள் சபைக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் தேவனுடைய ராஜ்யம் வரட்டுன்னு ஜெபித்தாலே கர்த்தருடைய ஆளுகை ஒரு பெரிய மாற்றம். பரலோகத்தில் செய்யப்படுவது போல நம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்கள் சபைக்குள்ள, எங்கள் தெருவில், எங்கள் குடும்பத்தில், எங்களுடைய ஊழியத்தில், எங்கள் பட்டணத்தில். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபம். எழுப்புதலுக்கான ஜெபத்தில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா ரெண்டே ஜெபந்தான். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இந்த ரெண்டை குறிவைத்து ஜெபிச்சாலே ஆவிக்குரிய மாற்றம் வந்துவிடும். ஆண்டவரே, எங்கள் கிராமத்தில் உம்முடைய ராஜ்யம் வரட்டும், எங்கள் பட்டணத்துக்குள்ள உம்முடைய ராஜ்யம் வரட்டும், எங்கள் சபைக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் தேவனுடைய ராஜ்யம் வரட்டுன்னு ஜெபித்தாலே கர்த்தருடைய ஆளுகை ஒரு பெரிய மாற்றம். பரலோகத்தில் செய்யப்படுவது போல நம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்கள் சபைக்குள்ள, எங்கள் தெருவில், எங்கள் குடும்பத்தில், எங்களுடைய ஊழியத்தில், எங்கள் பட்டணத்தில். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபம்.